புன்னை நாடி மண்ணை அடைந்தோம், பொருள் தேடிய மாற்றம் கொண்டோம், விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் புன்னை நாடி மண்ணை அடைந்தோம், பொருள் தேடிய மாற்றம் கொண்டோம், விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே மனவாட்டிகளாக அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகிய தேவ சபை ஒவ்வொருவருக்கும் நான் மனதார வாழ்த்துக்கள் கூறி திரும்பவுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி உள்ளவனாகவும், உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் சேரும் பொழுதெல்லாம் புதுமையானவைகளை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வாசலை திறந்து, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்கிற அந்த மேன்மையுள்ள வார்த்தைக்கு ஏற்றது போல நம்மை நீதியிலும் பரிசுத்தத்திலும் தமது மிகுந்த கிருபையிலும் நேர்த்தியாய் நடத்துவதற்கு அவர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்றைக்கும் வேத வசனத்திலிருந்து லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சம்பவத்தை நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். இந்த வேத பாகம் எப்பொழுது நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்காத ஒரு வேத பாகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய சிறு காலங்களிலிருந்து நாம் அறிந்தது போல வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அவைகளை அறிந்தவராகத்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். வாழ்க்கையில் தேவனோடு கூட இணைவதற்குரிய பாகத்தில் எங்கெல்லாம் நமக்கு தமிழ் சொல்லும் பொழுது பேச்சு தமிழில் சொல்வார்கள், கொதவு விட்டுட்டு நடத்துகிறார்கள் என்று. அங்கு அதை நிறுத்தி வைத்து அல்லது அங்கு ஒரு சந்து கொடுத்து அல்லது அதற்கு ஏதாவது ஒரு இடைவெளியை உண்டாக்கி மற்றதை செய்வது போல அனுபவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். காரணம், அவன் அழைக்கப்பட்டபடியால், மற்றொன்று அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டபடியால். இன்னும் நான் சுருக்கமாய் சொன்னால், யூதர்களுக்கு பதிலாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாததாலே அவர் நம்மை அழைத்த அழைப்பின் காருண்யத்து நிமித்தம் அவர் நெருங்கி பழக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனோடும் கூட இடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஆதி காலத்தில் ஆதியாகமத்தில் இருந்து ஒரு சிறு பாகத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடாது என்று கோபத்திலே சொல்லி முடித்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, ஏனோக்கோடு சஞ்சரித்தார், நோவாவோடு சஞ்சரித்து வந்தார், ஆபிரகாமோடு சஞ்சரித்து வந்தார். நீங்கள் அதற்கு பின்பு வருகிற ஒவ்வொரு வேத பாகத்தை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மனுஷனையும் குறைவுள்ளவன் அல்லது குறிப்பிடப்பட்டவன் என்று ஒதுக்கி வைக்காமல் அவர் அவர்களோடு பழக வேண்டிய விதத்தில் பழகி, அவர்களோடு நெருங்க வேண்டிய விதத்தில் நெருங்கி, அவர்களோடு பேச வேண்டிய விதத்தில் பேசி, அவர்களை எப்படியெல்லாம் சீர்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் சீர்படுத்தி நடத்தின மகத்துவம் உள்ள தேவனுடைய செயல் என்பது ஆச்சரியமானது. அப்படி போலவே இங்கு ஒரு நல்ல சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 10 குஷ்டரோகிகள் ஒன்று சேர்ந்தார்கள். இவர்களை குறித்து எழுதியிருக்கிற அந்த பாகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். யூதர்களா, கிரேக்கர்களா, லேவியர்களா, ஆசாரியர்களா எதுவுமே சொல்லுவதற்கில்லை. எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று எழுதவில்லை. ஒருவனை குறித்து மாத்திரம் எழுதியிருக்கிறது. அவன் ஒருவன் சமாரியன் என்று சொல்லி, அந்நியனாகிய சமாரியன் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். 10 பேர் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தை நாடி வந்தார்கள். அவரோடு பேசும்படியாக எல்லா காரியங்களையும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். தேசம் முழுவதும் நடக்கிற தேவனுடைய அதிசயமான ஒவ்வொரு செயலையும் அவர்கள் கேள்விப்பட்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்தை நாடினார்கள். இடத்தில் வந்தால் எங்கள் வியாதிகள் சுகமாகும், நாங்கள் கேள்விப்பட்டு விட்டோம். எங்களை போல இருந்த ஒருவன் சுகமாக இருக்கிறான், அல்லது எங்களை பார்க்க மோசமாக இருந்த ஒருவன் சுகமாக இருக்கிறான். முடியாது என்று சொன்னது முடிந்திருக்கிறது. செத்தவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். இப்படியெல்லாம் அவர்கள் காதுகளிலே தங்கள் தேவனுடைய வல்லமையுள்ள செயல்களை கேள்விப்பட்ட விஷயத்தில் அவர்கள் மறுபடியும் அதை தங்கள் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். அதே சுகத்தை தாங்கள் பெற வேண்டும் என்கிற அந்த ஆழ்ந்த உயரிய நோக்கத்தோடு 10 பேர் ஒன்று சேர்ந்து அவரிடத்தில் வருகிறார்கள்.
ஐயரே, உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க உம்மலாகும். ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்ட உடனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கதறுகிற இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அமைதியா இருக்காமல் அவர்களை பார்த்து ஒரே ஒரு வரி சொன்னார். நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள். 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். முதல் உங்கள் போதகருக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். காரணம், நீங்கள் ஆதி காலத்தில் வேதத்தை வாசித்திருப்பீர்களானால் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் முழுமையாய் வாசித்து பாருங்கள். அதில் குறிப்பாக 44 46 வரைக்கும் உங்களுடைய நினைவிற்கு எட்டது போல வாசித்து பாருங்கள். அங்கு எழுதின வார்த்தை, ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் என்கிறதை உறுதிப்படுத்துவது ஆசாரியன், தீட்டு என்று உறுதிப்படுத்துவது ஆசாரியன். இது உனக்கு நோய், இனி நீ இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பது ஆசாரியன். உருவாக்கினவர் தேவன், மனிதனை உருவாக்கினவர் தேவன். ஆனால் மனிதனுக்கு என்ன நோய் என்று தீர்ப்பளிக்கிறது ஆசாரியனுடைய மேல் விழுந்த கடமையாய் மாறியிருந்தது. ஆசாரியன் தீர்மானத்தை போட்டார். அந்த தீர்மானத்தின்படி உனக்கு இதுதான் என்று ஒரு வார்த்தையை சொல்லி வைத்தார். இந்த வார்த்தையை காதலை கேட்டார்கள். அவர்கள் வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது போல ஆதி காலத்து வழக்கப்படி தங்கள் வஸ்திரங்களை கிழித்தது, தலையின் மேல் போட்டு புழுதியை அள்ளி தலையின் மேல் போட்டுக்கொண்டு தீட்டு தீட்டு என்று அவ்வளவு பேரும் அறியும்படி அவர்கள் சத்தமிட்டு கொண்டு ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஊருக்குள் இருக்கக்கூடாது, அவர்கள் ஊரை விட்டு வெளியே போய் குடியிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்களாக, முற்றிலுமாய் வெறுக்கப்பட்ட ஒரு மனநிலை உடையவர்களாக காணப்பட்டார்கள். அவருடைய நிலைமையை நாம் நிறுத்து பார்ப்போமானால், ஒன்று சிருஷ்டிக்கிறவர் சிருஷ்டித்து அனுப்பினாலும் தீர்மானிக்கிற ஒருவர் தீர்மானத்தை வெளிப்படுத்தினதால் அவன் நோயாளியாய் மாறினான். அவன் வெளியே குடியேற்றப்பட்டான். அவனுடைய உடை வித்தியாசம், அவனுடைய உடல் வித்தியாசம், அவனுடைய உணவு வித்தியாசம், அவனுடைய இருப்பிட வித்தியாசம், அவன் மற்றவர்களோடு பழகுகிற விதத்தில் வித்தியாசம், இவைகளெல்லாம் ஒரு நிமிஷம் நாம் உட்கார்ந்து எண்ணி பார்ப்போமானால் பரிதாபப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு உரிய ஒரு மக்கள். இந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று சிந்திக்க முடியவில்லை, யோசிக்க முடியவில்லை. அவருடைய உறவுகளோடு எப்படி பழகி இருப்பார்கள், திருமணம், மற்ற விசேஷங்கள், சாவு, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எப்படி இவர்கள் பங்கு கொண்டிருப்பார்கள், எப்படி இவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கும் என்பதையெல்லாம் கொஞ்சம் நாம் யோசிக்க தொடங்கினாலே உண்மையாகவே பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில் வாழ்ந்த மக்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அவர் சொன்னார், உங்களை மறுபடியும் அந்த ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்றார். இவர் சொன்ன வார்த்தை நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது ஒரு முறை அப்படியே ஒரு நினைவிற்கு கொண்டு வாருங்கள். ஒன்று, தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆசாரியனாலே தீர்மானிக்கப்பட்டவர்கள், பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த மூன்று வித்தியாசமான ஒரு நிலையில் இருக்கிற இவர்கள் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தொடங்கின போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சுகமாக்குகிறேன் என்று சொல்லல, உங்களை மாற்றி விட்டேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் போய் உங்களை தீர்மானித்து நீ இப்படிப்பட்டவன் என்று சொன்ன அந்த ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். வேதத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போகிற வழியிலே சுகமானார்கள் என்று எழுதியிருக்கிறார். இது முறைப்படி இவர்கள் சுகமானவர்கள் ஆசாரியனுக்கு போய் தங்களை காண்பிக்க வேண்டும். இவர்கள் காண்பித்த மாத்திரத்தில் ஆசாரியன் இவர்களை சுத்திகரிக்க வேண்டும். இவர்களுக்கு தேவையான சுத்திகரிப்பு பொருள்களை இவர்களாக கொடுத்து இவர்கள் தங்களை சுத்திகரித்து அதற்கு வேண்டிய காணிக்கை செலுத்தின பின்பு இவர்கள் பட்டணத்தில் இருக்கிற தன் மக்களோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இதுதான் அங்குள்ள நடைமுறை. ஆனால் 10 பேரும் போகிற வழியிலே சுகமாகிவிட்டார்கள். சுகமானவர்கள் 9 பேர் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வேதத்தில் எழுதப்படவில்லை. ஒரு மனிதனை குறித்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் போகிற வழியிலே சுகமான மாத்திரத்தில் அவன் திரும்பி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் செய்த வித்தியாசமான 2 காரணங்கள் உண்டு. ஏற்கனவே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் இப்பொழுது கிறிஸ்துவாலே சிருஷ்டிக்கப்பட்டான் என்றே சொல்ல முடியும்.
காரணம் அவனுடைய ரோகத்தை நிமித்தம் அவனுடைய மாம்ச வித்தியாசமாய் மாறிவிட்டது. அவனுடைய சரீரம் வேறுபட்டதாய் மாறிவிட்டது. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் தன்மை இழந்து அது முற்றிலும் வித்தியாசமான தன்மைக்கு உருவாகிவிட்டது. இந்த உருவாக்கத்தில் அவன் போகும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஒரு புதுமையான தோற்றத்தை உடையவனாய் மாறுகிறான். தனக்கு இருந்த பழைய தோற்றங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு அவன் கண்களில் கண்டவைகள், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு இருந்தவைகள். என்றைக்கு அவனுக்கு அந்த தோற்றத்தின் இப்பொழுது இருக்கிற வயதற்கேற்ற நல்ல தோற்றம் அமைவதால் அவன் ஒரு சிருஷ்டியாய் மாற்றிவிட்டான் என்றே சொல்லப்படலாம், மாறிவிட்டான் என்றே சொல்லலாம். ஒரு புது சிருஷ்டியாய் மாறிவிட்டான். இந்த புது சிருஷ்டியான பின்பு அவன் செய்ய வேண்டிய காரியம் ஆசாரியனிடத்திற்கு போய் காண்பிக்க வேண்டும். நம்முடைய வேத வசனத்தின் மூலமாகவும் கொஞ்சம் நாம் சிந்தனைக்கும் இவைகளை எல்லாம் நம்முடைய தியான நேரமாய் கொண்டு வருவோமானால் அவைகளின் ஆழங்கள் நமக்கு புரியும். ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டிய இவன் ஆசாரியனுக்கு காண்பித்தாரோ இல்லையோ அதனுடைய காரியங்கள் தென்படல. தன்னை மறுபடியுமாய் ஆசாரியார் ஆக போகிறவருக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவரே பிரதான ஆசாரியன் என்று பவுல் சொன்னார். ஆசாரிய முறைமையின்படியே இவர் இறங்கி வந்தவர் என்று பவுல் சொன்னார். மெல்கிசேதேக்கு முறைமையின்படியே ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ஆசாரியன் புறப்பட்டது போல புறப்பட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த மனிதன் அந்த ஆசாரியர்களுக்கு காண்பிக்காமல் மறுபடியும் இந்த ஆசாரியருக்கே தன்னை காண்பிக்க வருகிறார். சிருஷ்டித்தவரிடத்திற்கே வருகிறார், உருவாக்கினவரிடத்திற்கே வருகிறார். நல்லது. வந்தது மாத்திரமல்ல, முதலாவது வேதத்தை வாசித்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்தினோர் என்று எழுதியிருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ரெண்டு காரியங்களிலும் இந்த மனிதன் மிகவும் கவனமாக இருந்தார். ஒன்று, தேவனை மகிமைப்படுத்தினார். இரண்டாவது, ஆசாரியனாகிய இவரை துதிக்க தொடங்கினார், ஸ்தோத்திரிக்க தொடங்கினார், அவருடைய பாதத்திலே விழத் தொடங்கினார். இப்பொழுது இது இப்படி இருக்கிற ஒரு காரியம் இருக்கட்டும். இந்த 9 பேரை குறித்து தான் இப்பொழுது பிரச்சனையே. வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் அவனை பார்த்து கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? ஒரு கேள்வி. 9 பேரை தேடுகிற ஒரு தேவனுடைய குமாரன். இப்பொழுதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம். திரளான ஒரு கூட்டத்தை தேடுகிற தேவன், ஒரு கும்பலை தேடுகிற தேவன், ஒரு குழுவை தேடுகிற தேவன் என்று சொல்ல முடியும். காரணம், ஒருவனை தேடினார், 10 பேர் வந்தார்கள், ஒருவன் வந்து விட்டார், இன்னும் மற்றவர்கள் எங்கே என்று நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையில் பார்ப்பீர்களானால் சபைகள் ஏராளம் இருக்காது, உபதேசங்கள் ஏராளம் இருக்காது. அங்கங்கே எண்ணி பாருங்கள். எங்கே கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிற இடம் இருக்கிறதோ அங்கே ஆட்கள் மிக குறைவு. எங்கே எல்லாவற்றையும் செய்யலாம், எப்படி இருந்தாலும் நடந்து கொள்ளலாம். உன்னை நான் கேள்வியை கேட்க மாட்டேன், நீ எப்படியோ நடந்துக்கோ, எனக்கு வேண்டியதை தட்சணை கொடுத்தினா போதும். நான் அதாவது வழக்கமா சொல்ல போனால், என்னுடைய பூஜைக்கு உரிய தகுதி எனக்கு கொடுத்தா போதும். நான் ஒரு பூஜை போடுகிறேன், நான் உனக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு ரெவரண்ட், நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை கொடுத்தினா போதும். நீ எந்த போல நடந்து கொண்டாலும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படி சொல்லுகிற, இப்படி நடத்தி கொண்டிருக்கிற ஆயிரங்களான தேவ பிள்ளைகள் எழுந்ததால் இங்கு ஒருவனும் அந்த 9 நிற்கிறதை நம்மால் உணர முடியும். நான் குறையாய் சொல்லவில்லை, சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் உள்ள காரியமாய் சொல்லுகிறேன். வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் அந்த கூட்டம் இங்கு எழுதியிருக்கிறது? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பானாம். அவன் திருப்தி ஆயிட்டான். அவனுக்கு வேலை 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 இல்லை, அழுதான். வேலை கிடைச்சது. யார் எப்படியோ கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு வேலை கிடைத்தது. வேலை கிடைத்த ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை கனம் பண்ணத்தக்க விதமாய் கனம் பண்ணுவதற்கு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காலத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய விதமாய் அவன் ஒதுக்க வேண்டும். சுகம் 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 என்று அழுவார்கள். இங்க போன அங்க போன, ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி விட்டால் நான் எப்படி? சுகம் கிடைத்த மாத்திரத்தில் ஆராதனைக்கே போக மாட்டார்கள், கர்த்தருடைய பந்திக்கு போக மாட்டார்கள், தேவ சமூகத்தை நாட மாட்டார்கள். குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் அழுவாங்க, புலம்புவாங்க. தேவன் மனம் இறங்கி ஒரு குழந்தை கொடுப்பார், கர்த்தருக்குள் நடத்த மாட்டார்கள். இன்று வரைக்கும் நடக்கிற சம்பவங்களை எண்ணி பாருங்க. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையில் இன்றைக்கு வரைக்கும்
இந்த சமுதாயம் அல்லது அது கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவ வழி நடந்து கொண்டு நடைபோடுகிறது என்று எண்ணிப்பார்கள். வேத வசனத்திற்குள் எழுதியிருக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஒரு நல்லொழுக்கம் என்பதை விசுவாசிகள் நடுவில் எதிர்பார்க்க முடிவதில்லை. ஒரு திருமணம் நடந்தால் எத்தனை குளறுபடி, எத்தனை கோளாறு, அவ்வளவு காரியங்களும் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் எங்களுக்கு இந்த சபையினுடைய காரியாளு அல்லது இந்த ஒழுங்கு இவ்வளவுதான், இந்த ஒழுங்குப்படிதான் இது இருக்கும் என்று சொல்வதற்கு கைதூக்கி நிற்க வேண்டுமானால் அந்த ஒருவனை போலத்தான் யாராகிலும் ஒருவர். அடக்க காரியங்கள் இப்படிதான் வழக்கமாக இப்பொழுதெல்லாம் ரொம்ப மாற்றம். அதிகாலங்களில் மரித்து போறால் 3ஆம் நாள் ஆறுதல் கூட்டம் என்று சொல்லுவார்கள். என்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அடக்கம் முடிச்சு அடுத்த நிமிஷம் ஆறுதல் கூட்டம் என்று அறிவு கொடுக்கப்படுகிறது. எது சரி எது தவறு எனக்கு சொல்ல தெரியல. வேதம் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். மனுஷனுடைய மக்களுடைய மனநிலைமைக்கு ஏற்றது போல ஒரு போதகர் இருப்பார், ஆனால் 9 அங்கே நிற்கும். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் கேட்பது ஊழியரை அல்ல. தேவன் கேட்பது 10 பேரில் ஒருத்தன் தான் வந்திருக்க, 9 ஆள் எங்கே? அதில் எழுதுகிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட 9 எங்கே? புது சரீரமாய் உருவாக்கப்பட்ட 9 எங்கே? தீட்டு நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டிய 9 எங்கே? சரியானபடி காணிக்கையை செலுத்தி ஆசாரியன் இடத்திலிருந்து சான்றிதழ் வாங்க வேண்டிய 9 எங்கே? ஆசாரியன் பார்த்து இவன் சுகமானவன் என்று சொல்ல வேண்டிய, பிரகடனப்படுத்த வேண்டிய அந்த 9 எங்கே? இதை அவர் ஒரு கேள்வியாய் கேட்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களாகிய தேவ பிள்ளைகள் ஆழமாய் சிந்திக்க தொடங்குங்கள். நீங்களும் நானும் எங்கே? ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். என்னை சிருஷ்டித்தவருக்கு முன்பு நான் நிற்கிறேனா? என்னை மறுபடியும் புதுமையால் சிருஷ்டித்திருக்கிறார். அதுவும் இந்த வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் ஆச்சரியமாயிருக்கும். அந்நியனாகிய இந்த சமாரியனை தவிர வேறு யாரும் இல்லை. அந்நியன் யார்? வேதத்தில் வாசிக்குங்க. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் தெளிவான ஒரு வார்த்தை உண்டு. 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சமாரியனும் யூதரும் சம்பந்தம் களவாதவர்கள் என்று. சம்பந்தம் களவாத ஒரு இரட்சகர் சம்பந்தம் கலந்தவராய் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். சம்பந்தம் களவாத ஒருவர், தொடக்கூடாது தீண்டக்கூடாது என்று சொல்லுகிற ஒருவர் என்னை தொட்டு சுகமாக்கி எனக்கு மறுபடியும் ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்நியனாய் உதரப்பட்டு, அந்நியனாய் தள்ளப்பட்டு, அந்நியனாய் ஒதுக்கப்பட்ட என்னை மறுபடியும் தேசத்திற்குள் சேர்த்துக்கொள்ள, பட்டணத்துக்குள் சேர்த்துக்கொள்ள, மறுபடியும் தங்களோடு உறவாட, தங்களோடு கலந்து கொள்ள, தங்களோடு சாப்பிட, தங்களோடு உட்கார, தங்களுடைய விசேஷங்களில் முதன்மையானவனாய் இருக்க, பெரிய வயதுள்ளவனாய் இருந்த தன் குடும்பத்திலே மூத்தவனாய் இருக்க, நியாயம் சொல்லுகிறவனாய் இருக்க, மறுபடியும் என்னை சேர்த்துக் கொண்டார். இவர் என்னை சேர்த்துக்கொள்ளாதிருந்தால் நான் எங்கும் மாறியிருப்பேன். இந்த அனுபவங்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் சிந்திக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். கொஞ்சம் உங்கள் இருதயங்களை மாத்திரம் சிந்தியுங்கள். நான் சொல்லுகிற காரியங்கள், அதாவது வேற இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற சபை சட்டம் என்பது அல்ல. சபையினுடைய ஒழுங்குமுறை இது இப்படித்தான் இருக்கணும். அந்த காரியங்களை எல்லாம் ஒரு மூலையிலே தள்ளிவிடுங்கள். நான் சொல்லுகிறது வேற காரியங்களை மாத்திரம் கவனியுங்கள். ஒரு மனிதன் இங்கே முற்றிலும் சுகமானவர்களாய் என்ன செய்தார்கள் என்று தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். அவர்களை குறித்துத்தான் இவர் கேள்வி எழுப்புகிறார். எங்கே அவர்கள்? காட்ட வேண்டிய இடத்தில் அவங்க தங்களை காட்டினார்களா? சுத்திகரிக்கப்பட வேண்டிய விதமாய் சுத்திகரிக்கப்பட்டார்களா? அப்படியே ஒரு கேள்வியை மனதுக்குள்ள கொண்டு வாருங்கள். அவர்கள் செயல்பட வேண்டிய விதமாய் இனி அவர்கள் செயல்படுகிறார்களா? எங்கே அவர்கள்? இவன் ஒருவன் மாத்திரம்தான், தேவனை மாத்திரமல்ல என்னையும் மகிமைப்படுத்த வேண்டிய ஒருவன். காரணம், நான் தான் இனி இவருக்கு ஆசாரியன், நான் தான் இனி இவருக்கு பிரதானி, நான் தான் இனி இவரை மீட்டெடுக்க போகிறவர். என்னுடைய ரத்தம் தான் இவனை கழுவ போகிறது, என்னுடைய ரத்தம் தான் இவனை சுத்திகரிக்க போகிறது, என்னுடைய ரத்தம் தான் இவனுக்கு பரிகாரம் உண்டாக்க போகிறது. அந்த சபையின் சட்டங்களும் அந்த சபையின் ஒழுங்குகளும் ஒரு சபையில் கொண்டாடுகிற ஒரு காரியங்களும் அல்ல, அல்லது சாக்கிரமந்தங்கள் அல்ல இவனை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு. நான் புதுப்பித்திருக்கிறேன். புதுப்பித்த பின்பு இவனுடைய அனுபவங்கள் என்ன? புதுப்பித்த பின்பு இவனுடைய நிலை என்ன? புதுப்பிக்கப்பட்ட பின்பு அவனுடைய சூழ்நிலை என்ன? நானும் இன்றைக்கு உங்களை பார்த்து அதே ஒரு கேள்வியை இப்பொழுது கேட்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 10 பேரை போல புறம்பாக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களாய்,
வெளியே நிற்க வேண்டியவர்களாய், இனி நமக்கு எந்த விதத்திலும் இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு இல்லை என்கிற கோடும் நிறைந்தவர்களாய் இருந்த காலத்தில் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். ஒதுக்கப்பட்ட என்னையும் உங்களையும் தமது அன்பின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார். மறுபடியும் சிருஷ்டித்தார். என் பழைய மாம்சம் நீங்கி நான் புது மாம்சம் உள்ளவனாய், என் பழைய உணர்வுகள் நீங்கி நான் புது உணர்வுள்ளவனாய், என் பழைய வேதனை நீங்கி நான் சுகம் உள்ளவனாய், என் பழைய எல்லா காரியங்களும் என்ன இருக்கிற நாற்றங்கள் வரைக்கும் வெளியேற்றப்பட்டு என் ஆடைகள் வரைக்கும் கலைந்தெறியப்பட்டு எல்லாம் இப்பொழுது எனக்கு புதுமையாய் மாறி இருக்கிறது. என்னை புதுமையாய் மாற்றி தமது அன்பின் ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினார். நம்மை உட்படுத்தினார். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவர் இப்பொழுது ஏக்கத்தோடு நிற்கிறார். 9 எங்கே? உட்படுத்தப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், ஐயா, அவர் தேடுகிற காரியம் ஒரு சுத்திகரிப்பை முதலாவது விரும்புகிறார். ஆசாரியனுக்கு உன்னை காண்பி, ஆசாரியன் உன்னை சுத்திகரிக்கும்படியாய் அங்கு நிற்பார். அந்த சுத்திகரிப்பு முதலாவது உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். இதே அனுபவத்தை இன்றைக்கு தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் நம்முடைய அனுபவத்திற்கும் கொண்டு வருவோம். ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் தெரிந்து கொண்டேன், மறுபடியும் உன்னை அழைத்தேன், மறுபடியும் என் ராஜ்யத்தில் கொண்டு வந்தேன். சுத்திகரிக்கப்பட்டாயா? அதனுடைய முழுமையான அர்த்தம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாமத்தினாலே மனம் திரும்புதலுக்கென்று, பாவம் மன்னிப்புக்கென்று, ரட்சிப்படைவதற்கென்று தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டாயா? கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு அதற்கு நமக்கு மனமில்லை, சரியான பதில் சொல்ல மனமில்லை. ஆகவே தான் 9 தேடி இன்னும் அலைகிறார். 9 இருக்கிற இடங்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். 9 பேர் ஒரு குழு இருக்கிற இடத்தை எண்ணி பாருங்கள். வேறு ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டாம். ஒரு குழுவாய் இருக்கிற சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். எங்கே வேதம் சொல்லுகிறது, நீ சுத்திகரிக்க வேண்டியவன். இன்னொன்று, உன்னை அர்ப்பணியமாய் ஒப்புக்கொடுக்க காணிக்கையாய் அங்கு நீ செலுத்த வேண்டிய காரியங்கள் உண்டு. உன்னை காணிக்கையாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுதே பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும், இனி நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கும் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற அனுபவம் உண்டா என்று தேடுகிறார். அந்த அனுபவங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஊழியர்கள் நம் கண்களை மூடி போட்டவர்களாய் நிற்கிறார்கள், மனதை அடைத்தவர்களாய் நிற்கிறார்கள். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று பிரசங்கித்தால் பாதி ஓடி விடுவார்கள் என்று தெரியும். அபிஷேகம் பெற்றுக்கொள் என்று சொன்னால் பாதி கலந்து விடுவார்கள் என்று தெரியும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது என்று சொன்னால் பாதி நீங்கி விடுவார்கள் என்று தெரியும். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நான் ஊழியக்காரன், நான் செய்து வைக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் நடந்து கொள், நீ எப்படி என்றாலும் இருந்து கொள், உனக்கு நான் எல்லாம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு சரி என்று சொல்லுகிற எத்தனை இடங்கள், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள். ஆனால் இங்கு எழுதியிருக்கிற அந்த வார்த்தை, அவன் தான் புது சிருஷ்டி என்று அறிந்த உடனே தேட வேண்டிய ஆசாரியனை தேடிவிட்டான். இந்த ஆசாரியன் தான் தனக்கு இனி, இவர்தான் எனக்கு பிரதானி, இவர்தான் எனக்கு பிரதான ஆசாரியன். தேடி ஓடி வந்தார். ஓடி வந்து தான் பெற்ற சுகத்தை நிமித்தம் இனிதான் இந்த மனிதன் முற்றிலுமாய் மாறுகிற ஒரு தன்மைக்கு மாறுகிறார். எங்க போனாலும் ஏசு என்று சொல்லுவதற்கு, எங்க வந்தாலும் நான் சுகம் பெற்றேன் என்று சொல்ல, எங்க போனாலும் அவர் என்னை நடத்தினார் என்று சொல்வதற்குள்ள, எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, கொஞ்சம் நம்முடைய உள்ளான மனிதனை நாம் ஆழமாய் சோதித்து பார்க்கலாம். என் நிலைமை என்ன? நான் எப்படி நிற்கிறேன்? 9 ஒன்றா, தனியாய் ஒன்றா? நான் அந்த 9 பேர் இருக்கிற குழுவுக்குள் நான் இருக்கிறேனா, இல்லை தனிப்பட்ட முறையில் நான் இருக்கிறேனா? இந்த 9 பேருடைய நன்றியற்ற நிலையில் பதட்டத்தோடு ஓடிவிட்டார்கள். அவர்களுடைய நிலைமைகளை எண்ணிப்பார்கள். சுகம் ஆன உடனே ஆசாரியனுக்கு சிலர் காண்பித்த உடனே வீட்டுக்கு போய், மனைவி வீட்டுக்கு போய், பிள்ளைகள், அவருடைய பதட்டம், அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம் எங்கெங்கோ பறந்து பறந்து ஓடுகிறது. பறந்து ஓடிவிட்டது. எப்படி ஓடினது, எங்க நின்றது என்று தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இந்த வேதத்தில் வாசிக்கலாம். நம்முடைய ஒரே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அருமையான தாயே, என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, ஒரு புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம் என்று நீங்களும் நானும் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய புதிய சிருஷ்டியின் நடைமுறை என்ன? தேவனை மகிமைப்படுத்தவும் அவருடைய பாதத்தில் விழவும்.
அவர் சொல்லிக் கொடுக்கிற உபதேசங்களில் நடக்கவும், அவர் கற்றுக் கொடுத்த பாதைகளை கண்டு கொள்ளவும், அவருக்காக இனி சாட்சியாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கவும் தக்கதான ஒருவனுடைய அந்த மனதை போல நானும் நீங்களும் நம்முடைய மனதை திருப்பி இருக்கிறோமா? இதை மாத்திரம் இன்றைக்கு சிந்திப்பீர்களானால் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நான் திருப்பி இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? கூட்டம் அல்ல, கும்பல் அல்ல, குழுக்கள் அல்ல. நான் தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பதுதான் என்னை பாக்கியவானாய் மாற்றம், என்னை தேவ ராஜ்யத்திற்கு உரியதாய் மாற்றம். இந்த அந்நியனை ஒழிய வேறு ஒருவனுக்கும் அருளப்படவில்லை என்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் அந்நியன் என்று என்னை அவர் தள்ளிவிடாமல் சேர்த்தது நிமித்தம் நான் அவருடைய பாதத்தில் சொந்த பிள்ளையாய் மாறுவதற்கு ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து, அருமையான கர்த்தருடைய ஜனமே, இது எங்களுக்கு பரம்பரை, இது எங்களுக்கு வழி வழியாய் வருகிற காரியம் என்று எண்ண வேண்டாம். தேவனுடைய தீர்மானத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்கிறோம் என்கிற ஒரு மனநிலையோடு கூட இன்றைக்கு அவருடைய பாதத்தில் நாம் கேட்கலாமா? நல்ல பிதாவே, மறுபடியும் உடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய அளவற்ற கிருபையினால் வேதத்தில் ஒரு சிறிய பாகத்தை வாசித்தோம். 10 பேர் ஓடி வந்தார்கள், 9 பேர் போய்விட்டார்கள், ஒருவன் திரும்பி வந்தான் என்கிற அந்த சம்பவத்தில் நாங்கள் அந்த ஒருவனை பார்க்கல, அந்த 9 பேரை நினைவு கூர்கிறோம். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவர்கள், ஆசாரியனுக்கு காண்பிக்கப்பட வேண்டிய அவர்கள் தங்களுடைய சரியான நிலையை மாற்றி அமைத்து இனி பட்டணத்திற்குள் பிரவேசித்து தங்கள் பிள்ளைகளோடு மக்களோடு தெய்வ ஆராதனையில் பங்கு கொண்டு கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய அவர்கள் எங்கே என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் போய்விட்டாலும், அவர்கள் எல்லாரும் சீராய் நடந்திருந்தாலும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ மட்டும்தானா என்று கேட்கிறார். அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரியும்படி எங்களுக்கு கிருபை தாரும். நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவர்கள் எதை கை கொண்டிருந்தாலும், தன்னை உண்டாக்கினவருக்கு, தன்னை சுகமாக்கினவருக்கு, தன்னை சிருஷ்டித்தவருக்கு, தன் அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டவருக்கு, தன்னை மீட்டெடுத்தவருக்கு, தன்னை முற்றிலுமாய் பாக்கியமாய் கொடுத்த அவருக்கு துரிகன மகிமையை செலுத்துவதற்கு திரும்பி வரவில்லையே என்கிற ஒரு ஏக்கம் அவர் உள்ளத்தில் இருந்ததை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, எங்களுடைய அனுபவங்களும் குழுக்களை போல, கூட்டத்தை போல, ஆண்டவரே, கூட்டத்தில் அவர்கள் பேசுகிற தீர்மானங்களுக்கு ஏற்றது போல என்று அல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி, இயேசுவின் வார்த்தைக்கு முற்றிலுமாய் அடங்கும்படி, இயேசுவின் உபதேசத்தை கேட்கும்படி, இயேசு எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் பயந்து நடக்கும்படி, கட்டுப்பட்டு நடக்கும்படி என்னோடு கூட இன்றைக்கு இந்த ஜெப நிலையில் நிற்கிற எல்லார் மேலும் இரக்கமையும், எல்லாருக்கும் அந்த தயவு கட்டளையிடும். உம்முடைய நாமம் மகிமைப்படவும், உம்முடைய வல்லமை விளங்கவும், உம்முடைய அதிசயம் தென்படவும், உம்முடைய அற்புதங்கள் நடக்கவும் தக்கதாக பிள்ளைகளின் மேல் இரக்கம் வைப்பீராக. திரும்பி வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதோடு உம்மை ஸ்தோத்தரித்த அந்த அனுபவத்தில், ஆண்டவரே, அந்த அனுபவத்தை போல நாங்கள் இயேசு கிறிஸ்து எனும் நாமத்து நிமித்தம் அவர் எங்களுக்கு ஆசாரியராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மன பக்குவம் எங்களில் உருவாகட்டும். இந்த மனிதன் ஆசாரியனுக்கு காண்பிக்கிறேன் என்பதற்கு முன்பு நான் திரும்பி வந்து எனக்கென்று ஒரு ஆசாரியன் இவர் இருக்கிறார் என்று அர்த்தமுள்ள சூழ்நிலையாய் மடங்கி உம்முடைய பாதத்தில் விழுந்தது போல எங்களுடைய பிரதான ஆசாரியராகிய உம்மை பார்த்து உம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய இருதயத்தின் நினைவுகள், உம்முடைய இருதயத்தின் நோக்கம், இயக்கத்தை அறிந்து செயல்பட எங்களையும் பக்குவப்படுத்தும். அந்த நல்ல கிருபைக்கும் அந்த நல்ல மகிமைக்கும் எங்களை கொண்டு வாரும். உம்முடைய பிள்ளைகள் அதற்கேற்றவர்களாய் வாழ பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும், கிருபைக்குள் ஆக்கும். மகிமையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஓய்வு நேரங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள, செயல்படுத்திக் கொள்ள அவர்களை பலப்படுத்தும், அவர்களோடு கூட இடைப்படும். உம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராயிருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு நம்மை சிருஷ்டித்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக தமது மனம் போல நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.